ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ ஜானகி கிட்டயும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக் கிட்டயும் வசமா மாட்டியிருந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரேவதியோட விஷயத்துலயும், இந்த அஞ்சலியோட விஷயத்துலயும். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா, கௌதம் இவங்க 2 பேரும் பண்ண போற ஒரு விஷயத்த வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகியும், கார்த்திக் வந்துட்டு என்ன மன்னிச்சுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள தப்பா நெனச்சுட்டேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இப்ப எல்லாத்தையுமே சொல்லப் போறாங்க. அதாவது அஞ்சலி விஷயத்த வச்சு தான் கடைசியில நம்ம ரேவதியோட விஷயத்தையும் மிங்கிள் மிங்கிள் பண்ணி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பத்த பிரிக்கிறதுக்கு பார்க்குறாளோ, அது மட்டும் இல்லாம கௌதம என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மேல பயங்கர கோவத்துல இருந்திருந்தாங்க. ஆனா அஞ்சலியோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கிளியர் ஆகும்போது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி வந்துட்டு இலக்கியாவ புரிஞ்சுகிட்டு, "என்ன மன்னிச்சிருமா இலக்கியா" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சூப்பரான சம்பவங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதாவது அஞ்சலிய பத்தின உண்மைகள தெரிஞ்சு, அஞ்சலியோட முகத்திரைய வந்து பார்த்தீங்கன்னா, கிழிச்சு எறியறது மட்டும் இல்லாம, அடிச்சு வந்து வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிக்கு பழுத்து போகுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான அடியெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. ஹேப்பியா தான் இருக்கு பார்க்கும்போது. ஏன்னா, அவ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ப வச்சு எவ்ளோ ஏமாத்துனா. அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய தண்டனை அவளுக்கு தேவ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு இப்போ மிகப்பெரிய வேலை செஞ்சத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. அஞ்சலி குடிச்சது விஷமே கிடையாது அப்படின்னும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராடுங்க அப்டின்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுட்டாங்க. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் குடுத்துட்டாங்க. இந்த மாரி தான் அஞ்சலி வந்து பாய்சன் குடிக்கவே இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பாய்சன் குடிச்ச மாரி ஒரு ஆக்டிங்க போட்டு இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்டின்ற மாரி வந்து சொல்லி பணம் குடுத்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதுவும் பைரவி தான் இது எல்லாத்தையுமே பண்ணது அப்டின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. அஞ்சலியும், பைரவியும் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதுவும் கார்த்திக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டிராமா தான் அப்டின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிய குடுத்தாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அஞ்சலியையும், பைரவியும் வீட்ட விட்டு அடிச்சு தொரத்துறாங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்ல இருக்கக்கூடாது பைரவி நீயி, அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிய அடிச்சு விரட்டிர்றாங்க. அதுக்கப்புறம் தான் கௌதம் கிட்டயும், இலக்கிய கிட்டயும் என்ன மன்னிச்சிடுங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரையும் தப்பா நெனச்சுட்டோம். நீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்காக, பணத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சோம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி ஒவ்வொன்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சொல்றாங்க. இத கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்துட்டு, "அத்த நீங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சந்தேகப்படுறத நிறுத்துங்க. நான் என்ன இந்த குடும்பத்த கெடுக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ நாளா போராடிட்டு இருக்கேன். அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கெட்டவன்னு தெரியும். ஆனா பைரவி, அஞ்சலி இவங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு, கடைசியில என்னையே நீங்க சந்தேகப்பட்டீங்கல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காகலாம் இப்படி பண்ணல." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி வந்து இப்படியெல்லாம் பண்ணதுனால, ஆ பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மனச எவ்வளோ மாத்த பார்த்தா, அவ டபுள் கேம்லாம் எப்படி ஆடுனா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும், கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவார்டு கிடைக்கிறது. அடுத்ததா இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிய பத்தின உண்மைகள கௌதம் கிட்ட சொல்றது. இப்படின்ற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.